ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்ற 447 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் அந்த இடங்கள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கைதாகி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 447 ஆசிரியர்களின் பணியிடங்களும் காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களை தங்கள் மாவட்டத்தில் பணிக்கு வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய விருப்பம் தெரிவிக்கும் ஆசிரியர்களை கொண்டு நிரப்பிக் கொள்ளலாம் என்றும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்றைக்குள் பணிக்கு திரும்பாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ள நிலையில் அதனை மீறி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 7வது நாளாக போராட்டத்தை தொடர்கின்றனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கமான ஜாக்டோ ஜியோ கடந்த 22ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது பணியிடை நீக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடும் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது. அதனை மீறி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் 7வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ தமிழ்நாடு காவல்துறை அமைச்சு பணியாளர் சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரளத் தொடங்கினர். அவர்களை போராட்டத்தில் ஈடுபடும் முன்னரே போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து பனகல் சாலையில் மறியலில் இறங்கிய சுமார் 2000 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவையிலும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்ட 3000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் போராட்டக்காரர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். அந்த அம்மாவினுடைய திட்டத்தை தான் நாங்கள் செயல்படுத்த சொல்கிறோம். அப்படி அந்த அம்மாவுடைய திட்டத்தை செயல்படுத்தினால் நிச்சயமாக அம்மாவுடைய சாந்தி அடையும், அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையும். அதை தான் நாங்கள் கேட்கிறோமே அல்லாமல் வேறு புதிய திட்டம் என்று சொல்லவில்லை. இது ஏற்கனவே பல மாநிலங்கள் இருந்தன. இந்த அம்மா 110 விதியின் கீழ் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார்கள். அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமாக செயல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அந்த அம்மாவினுடைய கோரிக்கை, அவர்கள் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மாவின் சார்பாக நாங்கள் அவர்கள் கேட்கிறோம். இதனிடையே ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு ஆதரவாக திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துள்ளனர். மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயில் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். கல்லூரி பேராசிரியர்களும் கல்லூரி வாயில் முன்பு ஒன்று திரண்டு அரசுக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டிப்பாக பழைய ஓய்வு திட்டம் கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். அனைத்து மாநிலம் இருக்கிறது. எழுத்தறிவித்தன் இறைவன் என்று கூறிய அளவுக்கு இருக்கு. இதே முதலமைச்சருக்கு இன்று எழுத்து சொல்லி கொடுத்ததே இந்த ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியர்களை அவர்கள் தேர்வு நீக்கிவிட்டு அவர்களுக்கு அதிக சம்பளம். இவருக்கு எப்படி 5 ஆண்டுகள் இருக்கிறார், இவருக்கு மட்டும் ஓய்வூதியம், எம்பிக்கு ஓய்வூதியம், மினிஸ்டருக்கு ஓய்வூதியம், இவங்களுக்கு எப்படி ஓய்வூதியம் வருகிறது? ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டத்திற்கு ஆதரவாக சிவகங்கையில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் உள்ள மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராததை கண்டித்து மாணவ மாணவியர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பவானி அருகே பெருமாள்மலை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் போதிய ஆசிரியர் இல்லாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவ மாணவியர் பெற்றோருடன் சேர்ந்து சாலை மறியலில் இறங்கினர். போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களை அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 7030 ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 90 விழுக்காடு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணிக்கு வரவில்லை. இதனால் மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலையே காணப்படுகிறது. ஒரு சில பள்ளிகள் பூட்டியே கிடக்கின்றன.
தஞ்சையில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியர் வகுப்பிற்கு வராததால் மாணவி ஒருவரே பாடம் எடுத்து வருகிறார். தஞ்சை மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 4456 ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு பள்ளிக்கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சூழலில் தஞ்சை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவரே சக மாணவிகளுக்கு பாடம் எடுத்து வருகிறார். ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராவிட்டாலும் பொதுத் தேர்வு நெருங்கி வருவதால் வீட்டிற்கு செல்ல மனமில்லாத மாணவிகள் சக மாணவி எடுக்கும் பாடத்தை ஆர்வமுடன் கேட்டு வருகின்றனர். சில இடங்களில் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களும் பயிற்சி ஆசிரியர்களும் பாடம் நடத்தி வருகின்றனர். இதனிடையே தஞ்சை தென்கீழ் அலங்கத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைக்குள் இருந்த மாணவர்களை இந்திய மாணவர் சங்கத்தினர் வெளியே அழைத்துச் சென்றனர். வகுப்பறையாக சென்ற இந்திய மாணவர் சங்க பிரதிநிதிகள் ஆசிரியர்களின் போராட்டம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கினர். இதனைத் தொடர்ந்து வகுப்பறைகளில் இருந்து மாணவர்கள் வெளியேறினர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே பள்ளி பூட்டப்பட்டிருந்த நிலையில் பூட்டை உடைத்து வகுப்பறைக்குள் மாணவர்களை போலீசார் அழைத்துச் சென்றனர். அம்மூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மூடப்பட்டிருந்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மாணவர்களை சாலையில் அமர வைத்தனர். பாடங்களை படித்தபடி சாலையில் அமர்ந்து மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். தகவல் அறிந்து வந்த ராணிப்பேட்டை பொறுப்பு ஆய்வாளர் இலக்குவன் மற்றும் வட்டாட்சியர் பூமா பெற்றோர்களை சமாதானப்படுத்தினர். பின்னர் பூட்டை உடைத்து மாணவர்களை வகுப்பறைக்குள் அழைத்துச் சென்றனர். அதோடு மட்டுமல்லாமல் காவல் ஆய்வாளர் இலக்குவன் மாணவர்களுக்கு திருக்குறள் பாடம் நடத்தினார். பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்களே திருப்பி அனுப்பி விடுவதாக நாகை மாவட்டத்தில் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆசிரியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தால் நாகை மாவட்டத்தில் 80 விழுக்காடு பள்ளிகள் இயங்கவில்லை. நாகை, நாகூர், திட்டச்சேரி, திருமருகல், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராத காரணத்தால் வகுப்பறைகள் மூடப்பட்டு கிடக்கின்றன. நாகூரில் உள்ள மாணிக்கம் செட்டியார் உயர்நிலைப் பள்ளியில் வளாகத்தில் நின்ற ஆசிரியர்கள் மாணவர்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். இதற்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ஆசிரியர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக பெற்றோர்கள் கூறியுள்ளனர். ஆசிரியர்கள் போராட்டத்தால் சீர்காழி சுற்றுவட்டாரத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடக்கப் பள்ளிகள் மூடி கிடக்கின்றன. திருமுல்லைவாசல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து கல்வி பயின்று வருகின்றனர். தேர்வு நெருங்கும் நேரத்தில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மாணவர்கள் கல்வி பயில முடியாமல் தவித்து வருகின்றனர். மாணவர்கள் தடையின்றி கல்வி கற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரில் கருமாதிமடம் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளுவில் முடிந்தது. திடீர் சாலை மறியலால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஜாக்டோ ஜியோ போராட்டத்தால் ராமேஸ்வரத்தில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராததால் மூடப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் படித்த அரசு பள்ளி திறக்கப்பட்டது. ஜாக்டோ ஜியோ போராட்டம் தீவிரமடைந்ததால் ராமேஸ்வரம் மார்க்கெட் சாலையில் உள்ள அரசு பள்ளி மூடப்பட்டது. இதனால் மாணவிகள் பள்ளிக்கு வெளியே வெகுநேரம் காத்திருந்தனர். இதையடுத்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் 2 தற்காலிக ஆசிரியர்களை வைத்து பள்ளியை திறந்தனர். ஜாக்டோ ஜியோ போராட்டத்தால் ராமேஸ்வரத்தில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராததால் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் படித்த அரசு பள்ளி மூடப்பட்டது. இதனால் மாணவிகள் பள்ளிக்கு வெளியே காத்திருந்தனர். பின்பு 2 ஆசிரியர்களை கொண்டு பள்ளி திறக்கப்பட்டது. ஜாக்டோ ஜியோ அமைப்பின் வேலை நிறுத்த போராட்டத்தை அடுத்து அதில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக அரசு தற்காலிக இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க தயாராகி வருகிறது. இதற்காக ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. திருமங்கலத்தில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகத்தில் ஆசிரியர் பயிற்சி முடித்த ஏராளமானோர் பணிக்கான விண்ணப்பங்களை அளித்து வருகின்றனர். ஆசிரியர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால நாங்கள் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக இப்போ போஸ்டிங் போடுறாங்க. அதனால நாங்கள் இப்போ அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி வந்திருக்கோம். போஸ்டிங் போட்டால் நாங்கள் மாணவர்களுக்கு நல்லா சிறப்பாக சொல்லித்தரோம் சார்.
திருச்சி மாவட்டத்தில் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக 3500க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜாக்டோஜியோ அமைப்பின் போராட்டத்தின் காரணமாக திருச்சியில் 5200க்கும் அதிகமான ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மற்றும் லால்குடி, முசிறி மாவட்ட கல்வி அலுவலகங்களில் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். எம்காம் பிஎட் ஆசிரியர் பணிக்காக நான் விண்ணப்பம் கொடுத்துருக்கிறேன்னா நான் எல்லாம் இந்த நியூஸ் மூலயமா தான் தகவல் தெரிஞ்சு வந்திருக்கேன். முழுமையாக எனக்கு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆசிரியர் பணிக்கு போகன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தனியார் பள்ளியில் எதுவும் வேலை பார்க்குறீங்களா? அப்போ தனியார் பள்ளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இல்லை, முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் 2430 பேரிடம் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட முதன்மை அலுவலர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜாக்டோஜியோ போராட்டம் நீடித்து வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் போராட்டத்தை முன்னெடுத்த நிர்வாகிகள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என்றால் காலி பணியிடமாக அறிவிக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ள நிலையில் சுமார் 2500 பேரிடம் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் கூறியுள்ளார். கோவை முதன்மை கல்வி அலுவலகத்தில் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக 2500க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். வேலை இல்லாத தங்களுக்கு இந்த வேலை நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அரசு அளிக்கும் 10,000 ரூபாய் தொகுப்பூதியம் தங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றும் தற்காலிக ஆசிரியர் வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கற்பித்தல் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு இருப்பதால் ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் ப்ரைவேட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் லீவ் வேக்கன்சி கவர்மெண்ட்டு என்ன இது பண்ணாலும் நாங்கள் இடையிலையும் 2 மாதம் 1 மாதம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்களே, நாங்கள் அதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடுத்துருக்கோம். நாங்கள் சான்றிதழ் இது பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்த்து தானே போடுவாங்க. சும்மா எல்லாத்தையும் போட மாட்டாங்கல்ல. அனைத்து பள்ளிகளும் தற்காலிக ஆசிரியர்களை வைத்து வழக்கம் போல செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நஸ்ருதீன் தெரிவித்துள்ளார். தற்காலிக ஆசிரியர் பணிக்கு தொடர்ந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாக கூறியவர் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு நாளை பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே தற்காலிக ஆசிரியர் பணிக்காக ஏராளமானோர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பித்து வருகின்றனர். 551 பள்ளிகளை பொறுத்தளவில் 2168 ஆசிரியர்கள் வேலை செய்கிறாங்க. அதில் 1354 ஆசிரியர்கள் பணிக்கு வரல. அந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு நாங்கள் பிஎட் காலேஜு மற்றும் டயட்லேருந்து அது இல்லாமல் பிடிஏ அமைப்பின் மூலமாக எல்லா ஆட்களையும் போட்டு எல்லா பள்ளிகளும் அரசினுடைய உத்தரவுக்கு ஏற்ப சரியாக செயல்பட்டு வருகிறது. ஜாக்டோஜியோ தொடர் போராட்டம் காரணமாக தற்காலிக ஆசிரியர் நியமனம் கோரி நெல்லை மாவட்ட கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க 500க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். நெல்லை மாவட்டத்தில் இதுவரை 1700 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இன்று மாலைக்குள் தற்காலிக ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் தங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே போராட்டம் காரணமாக வகுப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தினசரி பள்ளிக்கு திரும்பிச் செல்வதாகவும் மாணவர்கள் புகார் கூறியுள்ளனர்.